ஹாய், வெல்கம் பேக் டு டே 20. நேற்றைய தினம் நாம் எப்படி நம்மளுடைய மில்லியனர் மைண்ட் செட்டை உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? எப்படி நம்ம பிரபஞ்சத்தில் அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்காக பார்த்திருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு நீங்கள் பதிலும் அளித்திருந்தீங்க. அந்த செஷன் அப்பயே நீங்கள் பதில் அளித்திருந்தீங்க. அதோடு நம்ம நிறைவு செய்யும் போது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன 3 செயல்கள் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஓகேங்களா? அதற்கு பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஒரு சிலர் அதற்கு பதில் எழுதும் போது இதை நான் இந்த செயல் செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதை செய்யறதுக்கு என்னால் அந்த ஒரு செய்யக்கூடிய தன்மை எனக்கு வரல, அந்த பிஹேவியர் சேஞ்ச் அப்படிங்கிறது என்னால் கொண்டு வர முடியல அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நாம அந்த பிஹேவியரல் சேஞ்சுக்கு உண்டான நியூ பிஹேவியர் ஜென்ரேட்டர், அதாவது NLPல நியூ பிஹேவியர் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குங்க. அதை எப்படி நம்மளோட பிஹேவியரை புதுசாக ஒரு பிஹேவியர் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ரைட்? ஸோ இந்த பிஹேவியர் ஜென்ரேட்டர் நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பிஹேவியர் ஏற்கனவே உங்களுது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? நீங்கள் என்ன பிஹேவியர் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்ட் உங்களுக்கு தேவையான அவுட்கம் கிடைக்கணும் என்றால் புதியதாக என்ன பிஹேவியர் நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ரைட்? அடுத்ததாக அந்த பிஹேவியர் புதியதாக நீங்க கொண்டு வர நினைக்கும் அந்த பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா, அந்த செயல் யாராவது ஏற்கனவே ஒரு நபர் செய்திருக்கலாம், அவர்களுக்கு ஒரு அதே அவுட்கம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைத்திருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு செல்வந்தர் ஆகணும், இப்போ ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு வைத்துக்கொள்வோமே. உங்களுக்கு தெரிந்த ஒரு பிசினஸ் பீப்புள், ஓகேங்களா, அவர்கள் அந்த ஒரு நீங்க நினைக்கிற அந்த ஒரு லேடர்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவர்களை நீங்க ஒரு ரோல் மாடலா வைத்துக்கொண்டு இந்த நியூ பிஹேவியர் ஜென்ரேட்டர் ஆக்டிவிட்டியை செய்யணும். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இட் கேன் பி இன் எனிதிங். ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். ஸோ எதா இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ரோல் மாடல் ஒன்று வைத்திருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா ஒரு உங்களுடைய சீட்டிங் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. ஓகேங்களா? ரிலாக்ஸ்டா உட்கார்ந்த பிறகு நீங்க என்ன பிஹேவியர் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வால் இல்ல 3D தியேட்டர் இருக்கிறதா நினைச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? அந்த தியேட்டர் ஒரு 70 mm ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ல ஒரு VTS எஃபெக்ட்ஸோட ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ரைட்? நீங்க மட்டும் தான் அந்த சோஃபால உட்கார்ந்து பார்க்கிறீங்க. நீங்க அந்த தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது நீங்க யாரை ரோல் மாடலா வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அந்த பிஹேவியர் செய்யும் போது, சரிங்களா, அந்த பிஹேவியருக்கான ரோல் மாடல் கேன் பி எனிதிங். அந்த பிஹேவியருக்கான ரோல் மாடல் ஒருத்தரை வைத்துக்கொண்டு அவர் எப்படி அந்த செயல்களை செய்வாரு அப்படிங்கிறத நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதாவது ஃப்ரம் த ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸ்டார்ட்ல இருந்து அந்த ஒரு செயல் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கறது ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டா முழுமையா நீங்க பார்க்கணும். முழுமையா பார்க்கும்போது யூ ஷுட் கெட் இன்வால்வ். அவர் எப்படிலாம் செய்யறாரு, என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் அவருக்கு என்னென்ன அவுட்கம் கிடைக்குது, அவரை சுற்றி அவரோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே நீங்க அவருடைய பாயிண்ட்ல இருந்து நீங்க தேர்ட் பர்சனா இருந்து பார்ப்பீங்க. சரிங்களா? இது அப்படியே உள்வாங்குவீங்க. அவருடைய பேசுற விதம், அவருடைய கினெஸ்தெட்டிக், அவருடைய ஆக்ஷன்ஸ், பாடி ஆக்ஷன்ஸ், அந்த பிஹேவியர்ல இருக்கும் அவருடைய பாடி ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே உள்வாங்குவீங்க. சரிங்களா? இதை உள்வாங்கின பிறகு அந்த செயல் அவர் முழுமையாக முடிந்த பிறகு திரும்பவும் அகைன் யூ ஜஸ்ட் கம் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகேங்களா? ரிவைண்ட்ல ஓட்ட மாட்டீங்க. யூ வில் கம் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் அதே சீக்வன்ஸ் திரும்பவும் மறுபடியும் ஓட்ட பாருங்க. சரிங்களா? ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் எண்ட். ஓகே, ஸோ இதை ஸ்டார்ட் டு எண்ட் மூவ் பண்ணுங்க. அந்த அகைன் தேர்ட் டைம் திரும்பவும் ஸ்டார்ட் பொசிஷனுக்கே வாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் டு எண்ட் அவர் எப்படி செய்வார் அப்படிங்கறது முழுமையா உணருங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே முழுமையா செய்த பிறகு, ரைட், இப்போ யூ நீட் டு டூ அ பிரேக் ஸ்டேட். அதாவது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஜஸ்ட் எழுந்து நின்று ஒரு வாக் போயிட்டு வாங்க. சிம்பிள். சரிங்களா? அந்த பிரேக் ஸ்டேட் முடிந்த பிறகு மறுபடியும் அதே இருக்கையில் அமருங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் அந்த ஒரு திரையில நீங்க பார்த்தீங்க இல்லைங்களா, உங்களுடைய ரோல் மாடல். ஓகே, அவர் செய்த செயல் ஒவ்வொன்றாக செய்தார் இல்லைங்களா, அந்த ஸ்கிரீன்ல அவருக்கு பதிலாக நீங்கள் அதே சீக்வன்ஸ் உள்வாங்குனீங்க இல்லைங்களா, அதே சீக்வன்ஸ்ல நீங்க இருக்கிற மாதிரி. ரைட்? அவருக்கு பதிலாக நீங்க ஜஸ்ட் லைக் மார்பிங் அப்படிங்கறத தாண்டி ஒரு நீங்களே அந்த இடத்துல போய் ஜஸ்ட் கெட் அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் தட் மூவி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் அவர் என்னென்ன செய்தாரோ, அவருடைய ஃபீலிங்ஸ் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே நீங்கள் இப்ப பண்ண போறீங்க.
சரிங்களா? நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அந்த திரையில் நீங்கள் செய்வதை போல் பார்க்க போகிறீர்கள். ஓகேங்களா? ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட். அவர் என்னென்ன பார்த்தாரோ, என்னென்ன அவருக்கு கிடைத்ததோ, என்னென்ன அந்த சூழலில் என்னென்ன அவர் கேட்டாரோ, அவருடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன இருந்ததோ, அதெல்லாம் முடிந்த பிறகு அவருடைய அவுட்கம் அடைந்த பிறகு அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்ன இருந்ததோ அது எல்லாமே நீங்க செய்வீங்க. ஜஸ்ட் அதை இப்போ செய்து பாருங்க. From the start till the end. Right? இது செய்த பிறகு again from the start till the end 3 முறை செய்யுங்க. சரிங்களா? சோ இதை முடித்த பிறகு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து, ஓகேங்களா, அமர்ந்து இருக்கும் இடத்துல இருந்து just again go for a walk. ஓகே, ஜஸ்ட் அந்த பிரேக் ஸ்டேட் அப்படிங்கறத கொண்டு வாங்க. ஓகேங்களா? அந்த பிரேக் ஸ்டேட் செய்த பிறகு இப்போ நீங்க மறுபடியும் அமர்ந்து கொண்டு, ஸோ இதே சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஃபியூச்சர் ஏற்பட்டால் அந்த பிஹேவியர்ல உங்களால ஈடுபட முடியுதா அப்படிங்கறது உங்க மனக்கண்ணில் பாருங்க. ஜஸ்ட் டூ இட் நவ். உங்க மனக்கண்ணில் பார்க்க முடியுது அப்படின்னா நீங்க புது பிஹேவியர் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இல்ல அந்த உங்க மனக்கண்ணில் உங்களால பார்க்க முடியல, சம்வேர் ஒரு டிஸ்டார்ஷன் எனக்குள்ள ஏற்படுது, எனக்குள்ள ஒரு கேள்விகள் ஏற்படுது அப்படின்னா அந்த கேள்விக்கு உங்களுடைய ரோல் மாடல் அவருக்கு ஒரு பிலீஃப்ஸ் இருந்திருக்கும், அவருக்கு ஒரு வேல்யூஸ் இருந்திருக்கும். அந்த கேள்வியை அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கறத பாருங்க. ஸோ நியூ பிஹேவியர் ஜென்ரேட்டர் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, நியூ பிஹேவியர் ஜென்ரேட் பண்ணும்போது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது, உங்களுடைய ரோல் மாடல்கிட்டே அவருக்கு அந்த கேள்விகள், நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழுதுன்னு வைத்துக்கொள்வோமே, அந்த கேள்விகள் அவர் என்ன மாதிரி அட்ரஸ் பண்றாருங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ அதை தாண்டி என்னால இன்னும் ஃபிகர் அவுட் பண்ண முடியல ருதேஷ் அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அடுத்த ஒரு டெக்னிக் சொல்றேன். இது என்னன்னா, இது தினசரி எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது தாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம எங்கேயோ ஸ்டக் ஆயிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டக் ஆகிட்டு எங்க ஸ்டக் ஆயிருக்கோம் நாமளே தேடி பார்க்கறதுக்கு இது ரொம்பவே உதவும். இது வந்து ராபர்ட் டில்ஸ் அப்படிங்கிறவரு கண்டுபிடித்த ஒண்ணு. அதாவது லாஜிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லாஜிக்கல் லெவல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஒரு மாஸ்லோவ்ஸ் ஹைரார்கி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஒரு ஹைரார்கி இருக்கும். ஓகே, நீங்க ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க. ஆனா எங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு வைத்துக் கொள்வோமே. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு ரூம் ஸ்பேஸ்ல இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க. ரைட்? உங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ஒரு பிரமிட் ஷேப்ல ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த மாஸ்லோவ்ஸ் ஹைரார்கி மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நீங்க முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து அந்த ட்ரையாங்கிள் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய என்விரான்மெண்ட். ஓகே, உங்களுடைய என்விரான்மெண்ட் அந்த தருணத்தில் என்ன மாதிரியா இருக்கு, நீங்க அந்த என்விரான்மெண்ட் யார் யாரெல்லாம் உங்க கூட இருக்காங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு, ரைட், அண்ட் எங்க இருக்கீங்க, அந்த என்விரான்மெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத அதற்கான கேள்விகள் நீங்க உங்களுக்கு நீங்களே பதில் சொல்வீங்க. சரிங்களா? அதற்கு அடுத்ததா, ஓகே, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு, நான் யாரோட இருக்கேன், எல்லாமே எனக்கு கிளாரிட்டியா பிக்சர் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என்னன்னா, உங்களுடைய பிஹேவியர், அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுடைய பிஹேவியர்ஸ் என்ன இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அவுட்கம் நீங்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த அவுட்கம் வேணும் அப்படின்னா நீங்க எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகி இருக்கீங்க, அந்த அவுட்கம் உங்களால் கிடைக்க முடியல அப்படின்னா அந்த அவுட்கம் உண்டான என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்திருந்தோம். அடுத்ததா அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஹேபிட்ஸ் என்னவா இருக்கு, நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அந்த என்விரான்மெண்ட்ல அந்த அவுட்கம்காக. ஓகேங்களா? அதை நீங்க முழுமையா, அந்த கேள்விகளுக்கு நீங்க முழுமையா ஆன்சர் பண்ணுவீங்க அந்த ஸ்டெப்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ பிஹேவியருக்கு உண்டான ஆன்சர்ஸ், நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கிறீங்க, என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிந்த பிறகு, ரைட், அடுத்த கட்டமாக கேப்பபிலிட்டிஸ். ஒரு பிஹேவியர் நம்ம ஈடுபடணும்னு வைத்துக் கொள்வோமே, அப்ப நமக்கு அது ஒரு ஸ்கில்ஸ் வேணும் இல்லைங்களா? அந்த பிஹேவியர் ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த பிஹேவியர் ஈடுபடும் போது என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு அப்போ இருந்தது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்ல மூவ் பண்ணி நீங்க சொல்லுவீங்க. அது ஹையர் லெவல் ஆஃப் ஹைரார்கில. ஓகே, வாட் ஸ்கில்ஸ் டு யூ ஹேவ்? ஓகே, அந்த கேள்விகள் நீங்க முழுமையாக ஆன்சர் செய்வீங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்ததா இப்போ நம்ம ஸ்கில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இந்த ஆக்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த பிறகு அடுத்த கட்டமாக உங்களுடைய நம்பிக்கைகள், அந்த ஸ்கில்ஸ்
எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஓகே, இந்த அவுட்கம் எனக்கு கிடைக்கும், இல்லை இந்த அவுட்கம்னால எனக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும், என்னென்ன வேல்யூஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பிலீவ்ஸ் என்னென்ன, உங்களுக்கு எதனால அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்து வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் செய்த பிறகு அடுத்த கட்டமாக ஓகே உங்களுடைய ஐடென்டிட்டி, இது எதற்காக செய்றீங்க? ஓகே, உண்மையாலுமே இது உங்களுடைய தேவைதானா, இது நீங்கள் தானா, இந்த அவுட்கம் அப்படிங்கிறது நீங்க செய்த செயல்கள் எல்லாமே இது உங்களுடைய ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணுதா, டிட்டர்மைன் பண்ணுதா அப்படிங்கறத நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, உங்களை பற்றின புரிதல். ஓகே, இது நான் தேவையில்லாம செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா சம்பவம் உங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும் இல்லைங்களா. ஸோ அதனாலதான் மேபி அந்த செயலை நீங்க முழுமையாக ஈடுபடாம கூட இருந்திருக்கலாம். தெர் இஸ் a சான்ஸ். ஸோ அதனால நீங்க யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிக்கான கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணணும். ரைட்? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்பஸ். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிக்கர் பிக்சர்ல ஓகே உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன? ரைட்? அந்த கேள்வியை நீங்க முழுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஸோ இதுல நீங்க வேறு மாதிரியான கேள்விகள் கூட கேட்கலாம். அதாவது என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது நீங்க உங்களுடைய சூழல் என்ன மாதிரி இருக்கு நீங்க பார்த்துருந்தீங்க, கரெக்டுங்களா? வேற என்ன மாதிரியான சூழல் இருந்தால் நீங்க யூ வில் ஆப்ரேட் அட் யுவர் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? என்னென்ன ரிசோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கூட அதை உங்களுடைய என்விரான்மெண்ட் செக்டர்ல நீங்க அந்த கேள்விகள் நீங்க கொண்டு வந்து அதற்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் பிஹேவியரல் ஸ்டேச்சர்ல நீங்க வரும்போது இன்னொரு கேள்விகள் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பிஹேவியர் நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன பிஹேவியர் நான் செய்யவில்லை, ஓகேங்களா? எனக்கு தேவையான அவுட்கம் பெறணும் அப்படின்னா என்ன பிஹேவியர் நான் செய்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு அந்த பிஹேவியர்ல அந்த மாதிரி கேள்விகளும் நீங்க கேட்கலாம். அடுத்ததா கேப்பபிலிட்டிஸ், அந்த ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம பிஹேவியர் பார்த்தோம் இல்லைங்களா. என்ன பிஹேவியருக்கு இந்த பிஹேவியர் செய்யணும்னா எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அட் தி சேம் டைம் அந்த ஸ்கில்ஸை நான் எப்படி இன்னும் நல்லபடியா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த கேப்பபிலிட்டிஸ்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ், வேற என்ன ஸ்கில்ஸ் நீங்க புதியதாக வளர்த்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு உண்டான, அதாவது பிலீவ்ஸ்ன்னு வரும்போது அந்த அவுட்கம்க்கு உண்டான அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா, கேப்பபிலிட்டிஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா எதற்காக இதை செய்றீங்க, ஓகே, உங்களை பற்றின புரிதல், உங்களுக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அட் தி சேம் டைம் என்னென்ன நம்பிக்கைகள் உங்களை பின்னாடி தள்ளுது, அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நான்காவது ஐடென்டிட்டின்னு வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல நீங்க யார் அப்படிங்கறத நீங்க எழுதணும். அட் தி சேம் டைம் நீங்க யாராக மாற போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த ரோட் மேப். சரிங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓவரால் பர்பஸ் இது, இந்த என்விரான்மெண்ட், இந்த பிஹேவியர், இது என்னுடைய வாழ்க்கை பர்பஸ்க்கு அது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா, அந்த கேள்விகள். அண்ட் ஸோ இந்த சிச்சுவேஷன் உங்களுடைய பிக்கர் பிக்சர், அதாவது உங்களோட லைஃப் பர்பஸோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இது முழுமையா ஆன்சர் செய்த பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த பர்பஸ் வரைக்கும் நம்ம போன பிறகு அடுத்தது அந்த கிளாரிட்டி இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போனோங்க, ஃபார்வர்ட்ல போனோம். இப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்னோட கிளாரிட்டி, ஃபர்ஸ்ட் என்னுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அடுத்தது என்னோட பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ் என்னன்னு நான் தெரிந்து கொண்டேன், அடுத்தது என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு தெரிந்து கொண்டேன், என்னுடைய பர்பஸ் என்னன்னு தெரிந்து கொண்ட பிறகு இப்போ நம்ம ரிவர்ஸ்ல வருவோம். அடுத்தது இந்த பர்பஸ் எனக்கு கிளாரிட்டி தெரிந்தது, அதற்கப்புறம் இந்த பர்பஸ் என்னுடைய ஐடென்டிட்டிக்கு பொருந்துதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது ஐடென்டிட்டிக்கு பொருந்துதா அப்படிங்கிற தெரிந்த பிறகு அடுத்ததா என்னுடைய பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூ சிஸ்டம்ஸோட மேட்ச் ஆகுதா இந்த பர்பஸ். ஓகே, அதுல ஏதாவது நான் முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கு பதில், அதுல நான் ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆல்டர் பண்ணுவீங்க. சரிங்களா? உங்களுடைய பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா. அடுத்ததா உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் ஏதாவது மாத்தணுமா அப்படிங்கிறது பார்ப்பீங்க. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ்ல உங்களுக்கு இன்னொன்னு நீங்க டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணா, உங்களுக்கு அதற்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி you have to create a strong beliefs and values. You have to choose strong beliefs and values. ஓகேங்களா? அந்த சரியான நம்பிக்கை நம்ம விதைத்தால் மட்டுமே தான், ஓகேங்களா, ஆக்ஷன்ல இறங்குவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த தாட், ஃபீலிங், ஆக்ஷன், ரிசல்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதற்கு அந்த நம்பிக்கை, சரியான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஓகே, அப்போ உங்களுக்கு கேப்பபிலிட்டிஸ் நீங்க டெவலப் பண்ண அங்கே தான் ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய இடம் உங்களுடைய பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ்ல ஒர்க் பண்ணணும். ஆர் எல்ஸ் உங்களுடைய பிஹேவியரை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா
there is a possibility you need to work on your capabilities. ஓகேங்களா, உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது உங்களோட பிஹேவியர்ஸில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேப்பபிலிட்டி ஸ்கில்ஸில் நீங்கள் வேலை செய்யணும். ஓகேங்களா, அண்ட் உங்களுடைய என்விரான்மெண்ட் சரியாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் அமையணும்னா உங்களுடைய பிஹேவியர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ திஸ் வில் பி a wonderful டெக்னிக்ங்க. ஸோ இது நீங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழல் நீங்கள் ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க அப்படின்னா எதனால எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் வருது, எங்கே நான் ஸ்ட்ரக் ஆயிருக்கேன் அப்படிங்கிற கிளாரிட்டி பிக்சர் நமக்கு வேணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த லாஜிக்கல் லெவல்ஸ் பயன்படுத்தலாம். ஓகே, இது மிகப்பெரிய அளவில் உதவும். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இப்போ நீங்கள் நம்ம நியூ பிஹேவியர் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்துருந்தோம் இல்லைங்களா, மேபி உங்களால் நியூ பிஹேவியர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த லாஜிக்கல் லெவல்ஸ் பயன்படுத்துங்க. ஓகே, ஆர் எல்ஸ் உங்களுடைய கோல்ஸ் அவுட்கம் எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா, அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா இந்த லாஜிக்கல் லெவல்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. ரைட், ஸோ இந்த ஆக்டிவிட்டி இன்றைய தினம் செய்வீங்க. இன்றைய தினம் செய்த பிறகு இன்றைய தினமே இன்னொன்று உங்களுக்கு இருக்கு. என்னன்னா, கடந்த 20 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம் சரிங்களா. 20 நாள்ல என்னென்ன ஆக்டிவிட்டி நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்க. செஷன்ஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த செஷன்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. ஓகே, டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட், டோன்ட் போஸ்ட்பான். ரைட், ஸோ இன்றைய தினமே எப்படியாவது டைம் எடுத்துக்கொண்டு ஓகேங்களா, டைம் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது மட்டும்தான் முக்கியம் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த 20 நாள் நீங்கள் ஏதாவது ஒரு செஷன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ அல்லது ஆக்டிவிட்டி மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ அதை செய்து பாருங்கள். ஓகே, காரணம் என்ன அப்படின்னா இதனை தொடர்ந்து நாளை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ ஃப்ரம் day 1 to day 20 என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி பார்ப்போம். அட் தி சேம் டைம் ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் பயன்படுத்தி பார்ப்போம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அது வந்து NLPல அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது, அதாவது கோச்சிங் ப்ராசஸ்ல அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா, அது பல பேருக்கு ஒரு கிளாரிட்டி, இப்போ எப்படி நம்ம லாஜிக்கல் லெவல் சொன்னோமோ அதே மாதிரி ஒரு பிக்கர் லெவல் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ அந்த ஆக்டிவிட்டியை நாளைக்கு செய்வோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த செஷன்ஸ் எல்லாவற்றையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆக்டிவிட்டிஸும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ரைட், ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ்.